உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும். எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்குங்க. ஏன்னா அந்த ஜெபத்துக்கு பதில கல்வாரி சிலுவை போறதுக்கு முன்பாகவே இயேசு ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு? ரொம்ப அடிக்க போறானுங்க ஆண்டவரே, முதுகெல்லாம் கொஞ்சம் அப்படி எலும்பெல்லாம் கொஞ்சம் லைட்டா புடிச்சுக்கோங்க, அப்படியே ஜெபம் பண்ணாரு. இயேசு என்னங்க ஜெபம் பண்ணாரு? செம்மையா அடிக்க போறானுங்க ஆண்டவரே, முடியாது, எலும்பெல்லாம் உடைய போது, கொஞ்சம் எலும்பை பிடிச்சுக்கோங்க ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. உங்களை எண்ணி பார்த்தார். ஹலோ, உங்க மூஞ்சி அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சிச்சான். அன்னைக்கு வியாகுலப்பட்டு ரத்தம் வேர்வை நிலத்துல சிந்தும் போது அவருக்கு மூஞ்சிக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சீங்க. உங்க பாரம், உங்க கஷ்டம், உங்க கவலை, உங்க வேதனை அவர் சுமந்தார். ஆகையினால் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருப்பேன். எல்லாம் சொல்லுங்க, நான் சந்தோஷமாக இருப்பேன், ஒருபோதும் பாரம் அடைய மாட்டேன். ஆமா, பாரம் இருந்தா கூட தூக்கி போட்டுரு. அப்ப இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீங்க கஷ்டத்தை அனுபவிச்சு, நஷ்டத்தை அனுபவிச்சு, பிரச்சனைகளை அனுபவிச்சு இருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து போகிறது. ஏனென்றால் இந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு வந்து ஆண்டவர் செய்யறது இல்லைங்க, இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் உண்டாகிறது தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் மாற்றுகிறது. இன்னைக்கு வரைக்கும் நான் பாரப்பட்டேன், சர்ச்சுக்குள்ள வர்ற வரைக்கும் நான் பாரப்பட்டேன், எனக்கு தெரியல, யாரும் சொல்லி கொடுக்கல. இன்னைக்கு சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான், இனிமேல் நான் பாரப்பட மாட்டேன். ஆமா, சொத்து இருக்குன்னு தெரியல எனக்கு, என் அப்பா சொத்து வச்சிருக்காருன்னு தெரியவே இல்லை, யாரோ திடீர்னு சொல்றேன் பெரிய சொத்து இருக்குதுப்பா, நீ இனிமேல் உட்காந்துருப்பேனா? விட மாட்டேன். நேற்று வரைக்கும் தான் எனக்கு தெரியல, அதனால உட்காந்துருந்தேன். அதே மாதிரிதான் இன்னைக்கு நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த சத்தியம் தெரிந்து கொண்டது நிமித்தமாக இனிமேல் ஒரு நாளும் இந்த வார்த்தையை கேட்கிறவங்களுக்கு சொல்றேன், பாரம் அடையாதீர்கள். ஏனென்றால் இந்த உலகத்துல உங்களை தோற்கடிக்கிறதற்குன்னு ஒரு வல்லமை கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது.